அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 11 லக்னோ சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ் 11 இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய டுடே மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் டுடே 7:30 PM லக்னோவில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ லக்னோவுக்கான பிச் ரிப்போர்ட்டு, பிளேயிங் 11, ஸோ இம்பேக்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க, பெஸ்ட் கேப்டன் விசி, ரெஸ்கி கேப்டன் விசி, இந்த பர்டிகுலர் வெனியூவில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி பல்வேறு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎல் வின் பண்ணணும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் டெஃபினட்டாக நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் சினாரியோவில் எப்படி நம்ம டீம்ஸ் செட் பண்ணுறது, ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்சில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, பேட்ஸ்மேன், பவுலர்ஸ் எப்படி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த பர்டிகுலர் வெனியூ எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கு, இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓரளவு டீசென்ட் பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. குயிக்காக ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம ப்ரைம்க்கான ஆஃபரும் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்து கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். லக்னோவுடைய பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே டோட்டல் மேட்சஸே பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மேட்ச்சு ஐபிஎல் மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்ச்சு கொஞ்சம் மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமு 4 முறையும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீமு 2 முறையும். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன ரீசனாக வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. சில நேரங்களில் செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக ஸ்லோவாகி மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. 130லாம் அடித்து ஈஸியாக அந்த ஸ்கோரை வச்சே வின் பண்ணியிருக்காங்க. நிறைய விக்கெட்ஸ் எடுத்து. ஸோ அந்த மாதிரி மேட்சஸில் கேப்டன் விசி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 152 இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் லக்னோ சூப்பர் கிங்ஸ் 193க்கு 6 விக்கெட்டு. லோயஸ்ட் ஸ்கோரை அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 108க்கு 10. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிலோ 150க்கு கீழே 3 முறையும், 150 to 169 ஒரு முறையும், 170 to 189 ஒரு முறையும், 190 கிராஸ் பண்ணி ஒரு முறை வந்திருக்கு. அது லக்னோ சூப்பர் கிங்ஸ் தான் அந்த ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் கொஞ்சம் ஏன்னா ஒரு இனிஷியல் மேட்சஸ் கொஞ்சம் பிச்சு ஹார்ட்னஸாக இருக்கும், ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டீம்ஸ் போடும்போது இந்த மாதிரி டைப்ஸில் நீங்கள் டீம்ஸ் போடணும். இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் அடிப்படையிலேயே நீங்கள் ஒரு 4 டைப் ஆஃப் டீம்ஸ் நீங்கள் செட் பண்ணலாம். அதையும் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரிலாம் நம்ம டீம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணணும். பவுலர்ஸ்க்கு ஃபேவராக எப்படி செட் பண்ணுறது, பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த பர்டிகுலர் வெனியூ பொறுத்தவரை நிறையா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த பர்டிகுலர் வெனியூவில் ப்ரீவியஸாக நடந்த ஒரு 6 மேட்ச்சுக்கான ஸ்கோர் கார்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ லக்னோ சூப்பர் கிங்ஸ் 177 எடுத்து 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அதை சேஸ் பண்ண முடியாமல் 5 விக்கெட் லூஸ் பண்ணி ஆனால் க்ளோஸாக போயிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 126 தான் அடிச்சிருக்காங்க 9 விக்கெட்டு. லக்னோ சூப்பர் கிங்ஸ் அதை கூட சேஸ் பண்ண முடியாமல் 108லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்குது. லக்னோ பொறுத்தவரை 2 டைப் ஆஃப் பிச்சஸ் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் அண்டு ரெட் சாயில், இந்த மாதிரி 2 டைப்பாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி சாயில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஆன் டைமில் பார்ப்போம். ரெட் சாயில் பிச் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங் இருக்கும். பிளாக் சாயில் கொஞ்சம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் இருக்கும். ஆன் டைமில் அந்த பிச் ரிப்போர்ட்டை பார்ப்போம். இந்த ஒரு மேட்ச் பார்க்க பாருங்க, லோயஸ்ட் ஸ்கோர் 135 தான் அடிச்சிருக்காங்க குஜராத் கெயின்ஸு. ஸோ அதை லக்னோ கெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ண முடியலை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோனஸ் இந்த பர்டிகுலர் வெனியூவில் இருந்திருக்கு. ஸோ அதை எந்த மாதிரி பிச்சை செட் பண்ணுவாங்க நம்ம பார்க்கணும். ஸோ அதே சமயத்தில் லக்னோ சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் பாருங்கள், ஈஸியாக செகண்ட் சேஸ் பண்ணி வின் பண்ணிக்காங்க. ஆனால் விக்கெட் பாருங்கள் 8 விக்கெட் வர லூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதிகமாக விக்கெட்ஸ் லூஸ் ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் வெனியூவில். ஸோ இந்த மேட்ச் வந்து பாருங்கள், சன்ரைசர் ஹைதராபாத் வெர்சஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது லோயஸ்ட் ஸ்கோர் அமைஞ்சிருக்கு. அதை ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க லக்னோ. இங்கே லக்னோ 193 ரன் ஹையஸ்ட்டாக டெல்லிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. அதை டெல்லி சேஸ் பண்ண முடியலை. நல்லா ஒரு டீசென்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கோரிங் பேட்டர்ன் இருக்குது. ஒரு சில மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டீமே லோ ஸ்கோரில் அவுட் ஆகிருக்காங்க. ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அதை ரீச் பண்ண முடியாமல் தோற்றுருக்காங்க. ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்காங்க. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் மேட்சஸ் இந்த வெனியூவில் நடந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் நீங்கள் ஜிஎல் டீம்ஸ் எடுக்கும்போது கன்சிடர் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சூப்பர் கிங்ஸ், அதாவது லக்னோ சூப்பர் கிங்ஸ் ப்ளே பண்ணும்போது
பவுலர்ஸ் டாமினேஷன் அதிகமாக இருந்திருக்கு. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட் பேட்டிங் யார் பண்ணியிருந்தாங்க, மும்பை இந்தியன்ஸ் 182க்கு 8 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆகாஷ் மத்வால் 5 விக்கெட் ஹாலு, நவீன் உல்வாக் 4 விக்கெட் ஹாலு, யாஸ் தக்கூர் 3 விக்கெட்டு, மோசின் கான் 1 விக்கெட்டு, மற்றும் இந்த பவுலர்ஸ்லாம் 1 விக்கெட். பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்னோ சூப்பர் கிங்ஸில் மார்கஸ் ஸ்டோயினிஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கு. மற்ற பேட்ஸ்மேன் அதோடைய இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் மற்ற பேட்ஸ்மேன் பெருசாக ப்ளே பண்ணலை. ஸோ ஓகே, இந்த ஒரு மேட்ச் வந்து பார்க்கும்பொழுது பாருங்கள், இங்கே மார்க்வுட் வந்து 5 விக்கெட் ஹால் எடுத்துருக்காரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அதிகமாக எடுத்திருக்காரு. இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. கலீல் அகமது அண்ட் சக்காரியா அந்த மாதிரி பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவேஸ் கான் மாதிரி பவுலர்ஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரவி பிஸ்னாய் ஒரு டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 2 விக்கெட் ஹால். ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸும் ரவி பிஸ்னாயுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. கெயில் மேயர்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். நிக்கோலஸ் புரான் ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஐஸ் பதோனி ஒரு பெஸ்ட்டாலனா ஒரு டீசென்ட் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெனியூவில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 121 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க அதாவது லக்னோ சூப்பர் கிங்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியாவுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. அமித் மிஸ்ராவுடைய டாமினன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. ரவி பிஸ்னா ஒரு விக்கெட் கால் எடுத்திருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 1 விக்கெட்டு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது ராகுலோட பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனியில் சூப்பராகவே இருக்குது. குர்னால் பாண்டியா ஒரு சில நேரங்களில் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, கன்சிடர் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ் 11 161 ரன் அடித்து சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. இதில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் ஒரு 74 டீசென்ட் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. கெயில் மேயர் ஒரு 29. விக்கெட் டேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர் சாம் கரன் சூப்பராக பண்ணியிருக்காரு. கேசி ரபாடா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹர்ப்ரீத் பிரார் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே ரவி பிஸ்னாய் 2 விக்கெட்டு, யுத்வீர் சிங் ஒரு விக்கெட், மார்க்வுட் 2 விக்கெட். இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் ஓரளவு டீசென்ட். ஸ்பின்னருக்கு லேட்டராக செகண்ட் ஹாஃபில் நல்லா ஓரளவு டீசென்ட் சப்போர்ட்டிங் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பொறுத்தளவில் சிக்கந்தர் ராசா உள்ள வராரான்னு பார்க்க வேண்டியிருக்கான டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்கஸ் ஸ்டோயினிஸுடைய பேட்டிங் சூப்பராக இருந்திருக்கு. ஒரு 89 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குர்னால் பாண்டியா பேட்டிங் சூப்பராக இருந்திருக்கு. குயின் டிகாக் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. விக்கெட் டேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ரவி பிஸ்னாய் 2 விக்கெட், யாஸ் தக்கூர் 2 விக்கெட்டு, மோசின் கான் 1 விக்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபாஸ்ட் பவுலர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலர் அதிகமான டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. இங்கே லக்னோ சூப்பர் கிங்ஸ் கேஎல் ராகுல் சூப்பர்பான ஒரு 68, குர்னால் பாண்டியா 2 விக்கெட்டு, மார்கஸ் ஸ்டோயினிஸ் 2 விக்கெட்டு, அமித் மிஸ்ரா 1 விக்கெட்டு. ஸோ இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஹித் சர்மா டெத்து ஒரு பவுலர் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்பின்னர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ராஷித் கான் 1 விக்கெட். குர்னால் பாண்டியா ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கெயில் மேயர் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே ஹர்திக் பாண்டியா, விதிமான் சகா ஓரளவு டீசென்ட் பேட்டிங்கில் ஒரு சில பேட்ஸ்மேன் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்டில் இந்த பர்டிகுலர் வெனியூவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக வந்து பார்க்கும்போது பவுலரோட டாமினேஷன் அதிகமாக இருந்திருக்கு. கேஎல் ராகுல் அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குர்னால் பாண்டியாவுடைய டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸு, மார்கஸ் ஸ்டோயினிஸினுடைய பெர்ஃபார்மன்ஸு பெட்டராக இருந்திருக்கு. ஸோ ஓகே, பிளேயிங் 11 பார்த்தலாம். லக்னோ சூப்பர் கிங்ஸுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது கேஎல் ராகுல், குயின் டிகாக். ஸோ நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் பதோனி ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்கஸ் ஸ்டோயினிஸ் பேட்டிங்கில் எப்போ வேணாலும் ப்ரோமோட் பண்ணுவாங்க, அதில் மாற்றமே இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரான், குர்னால் பாண்டியா. ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். அதுக்கடுத்து பவுலர்ஸை பொறுத்தளவில் நவீன் உல்வாக், ரவி பிஸ்னாய் ஓரளவு டீசென்ட் பேட்டிங் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் அந்தளவுக்கு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. யாஸ் தக்கூர் அண்டு மோசின் கான். ஸோ ஓகே, இம்பேக்ட் ஷப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கல் ப்ளே பண்ணுவார். ஸோ படிக்கல், பதோனி இவங்க 2 பேரில் ஒருத்தர் நம்பர் 3ல் பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கூடா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாஸ் தக்கூரோ அல்லது மோசின் கான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. சில நேரங்களில் படிக்கலை கூட இம்பேக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. இந்த 12 பிளேயர்ஸில் இவங்கெல்லாம் இன்க்ளூடிங் ஆயிடுவாங்க. அதை பார்த்துங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்தது கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகர் தவான் அண்டு பெரிஸ்டோ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் இதுவரை கொடுக்கல. இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா சிகர் தவான் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் கொடுத்துருந்தாரு. ஸோ பெரிஸ்டோ 2 மேட்சுமே இப்போ ஃப்ளாப் ஆகிருக்காரு. இந்த மேட்ச் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் பி சிங்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன், சாம் கரன் கூட சில நேரங்களில் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. சிங்கு, சிதேஷ் சர்மா நம்பர் 5ல் ப்ளே பண்ணுவார். ஸோ அதுக்கடுத்து பேட்டிங் எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஹர்ஷல் பட்டேல், ரபாடா,
ஹெச் பிரார். ஸோ எல்லாருமே பக்காவான பேட்ஸ்மேனா தான் இருக்காங்க. எல்லாருக்குமே பேட்டிங் எபிலிட்டி இருக்கு இந்த 10 பிளேயர்ஸுக்குமே. ஸோ அதுக்கடுத்து இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பி. சிங் அண்டு அசி அசீப் சிங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இவங்கலாம் பிளேயிங் 11ல. ஸோ 12 பிளேயர்ஸும் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஓகே, இப்போ பவுலிங் டீட்டெயில்ஸ்ல பார்த்தரலாம். ஸோ பவுலர்ஸ பொறுத்தளவுல மார்கஸ் ஸ்டோய்னிஸ் சில நேரங்கள்ல அவர வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி பிட்ச்ல பவுலிங் சப்போர்ட்டிங்கான பிட்ச்ல நெறைய விக்கெட்ஸ் எடுக்க பார்த்துருக்கோம். பேட்டிங்கில சப்போஸ் ப்ரொமோட் பண்ணும்போது நல்ல ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. 2 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல 89 அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்ல 60 சம்திங் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அது மாரி கேஎல் ராகுலுடைய ரெக்கார்ட்ஸும் கிரியேட் ஆயிருக்கு. அதனால ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா ஸ்டோய்னிஸ பார்க்கலாம். அது மாரி குணால் பாண்டியாவுடைய டாமினன்ஸும் இங்க பர்ட்டிகுலர் வென்யூல நல்லாவே இருந்திருக்கு. பேட்டிங் பிளஸ் பவுலிங் 2லயுமே 3 விக்கெட், 2 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாஸ்துகூர் ஒரு முறை 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. இங்க அதே சமயத்தில மோசின் கான் 2 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. நவீன் உல்வாக் ஒரு டைம் 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ரவி பிஸ்னாய் 2 விக்கெட்டுங்கிறது கேரண்டீடா அந்த பர்ட்டிகுலர் பிட்ச்ல இருந்திருக்கு. ஸோ பவுலர்ஸ பொறுத்தளவுல இந்த 5 பவுலர்ஸ தான் அந்த 6 பவுலர்ஸ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 6 பவுலர்ஸ தான் டெஃபினட்டா பவுலிங் லாஸ்ட் மேட்ச்ல பதோனியோட ஒரே ஒரு ஓவர் பவுலிங் பண்ணியிருந்தாரு. ஸோ மேக்ஸிமம் பதோனிக்கான ஓவர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்ல. இந்த 6 பவுலர்ஸுக்குள்ள பவுலிங் ரொட்டேஷன் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது நவீன் உல்ஹாக் ஃபுல் ஓவர் பவுலிங் பண்ணிருவாரு. ரவி பிஸ்னாய் ஃபுல்லா பவுலிங் பண்ணிருவாரு. மோசின் கான் 10ல பவுல் பண்றதுனால பண்ணிருவாரு. ஸோ மீதி உள்ள ஓவர்ஸ இந்த 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. அத பார்த்துக்கங்க. ஸோ அதே சமயத்தில இந்த சைடு பஞ்சாப் கிங்ஸ் 11 பொறுத்தளவுல சாம் கரன், காகிசோ ரபாடா, ஹர்ஷல் பட்டேல், ஹெச் பிரார், அசீப் சிங் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அசீப் சிங் இருக்காரு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பவுலர ஸ்டிக் பண்ணி போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தேவைப்பட்டா லிவிங்ஸ்டன் ஒரு சில ஓவர்ஸ் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஹெச் பிரார பொறுத்தளவுல சூப்பர்பான ஒரு லெக் பிரேக் பவுலர். காகிசோ ரபாடா ஓரளவு டீசென்ட். இந்த மாரி இப்ப இனிஷியல் மேட்சஸ் கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கிறதுனால, காகிசோ ரபாடாவோ அல்லது வந்து சாம் கரனோ நல்ல விக்கெட் டேக்கரா இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் வென்யூல சாம் கரனுடைய ரெக்கார்ட்ஸ் அண்டு காகிசோ ரபாடோடைய ரெக்கார்ட்ஸுமே கிரியேட்டா இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் 10ல பவுல் பண்றாரு. சில நேரங்கள்ல விக்கெட்ஸ் அதிகமா எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஹெச் பிரார் 1 விக்கெட் பேட்டிங் வந்தாலும் ஒரு டீசென்ட் பேட்டிங் குடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. 4 ஓவர் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சாம் கரன் சில நேரங்கள்ல ஃபுல்லா பவுல் பண்ணிருவாரு. ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் பண்ணிருவாரு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காகிசோ ரபாடா பண்ணிருவாரு. அசீப் சிங் 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஹெச் பிரார் அண்ட் லிவிங்ஸ்டன் சில ஓவர்ஸ ஷேர் பண்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அட் திஸ் வென்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுலுடைய பேட்டிங் கிரேட்டா இருந்திருக்கு. சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது, நிக்கோலஸ் புரான் ஒரு டீசென்ட் பேட்டிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பதோனி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப கம்மியான பிக்ல தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்ஸ்மேன். லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின சீசன்லாம் நல்லாவே பேட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு சாய்ஸா பார்க்கலாம். ஆனா அந்த அளவுக்கு பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த பர்ட்டிகுலர் வென்யூல இல்லைனாலும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸ்டோய்னிஸோடைய ரெக்கார்ட்ஸ் குர்னால் பாண்டியா, சாம் கரன் உங்களுடைய 3 பேர் ரெக்கார்ட்ஸுமே கிரியேட்டா இருக்கு. ஸோ பதோனி அந்த அளவுக்கு கிடையாது. நிக்கோலஸ் புரானுடைய ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டா இல்லைனாலும், கொஞ்சம் ஃபினிஷரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் வென்யூல ரவி பிஸ்னாய், நவீன் உல்ஹாக்குடைய பேட்டிங் சூப்பர்பா பவுலிங் சூப்பர்பா இருந்திருக்கு. 4 விக்கெட் கால், 3 விக்கெட் கால், 2 விக்கெட் கால்ங்கிறது பெஸ்ட்டா இருந்திருக்கு. மோசின் கான், யாஸ்தகூர் இவங்க 2 பேர்ல ஒருத்தர ட்ரை பண்றது ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். அது பார்த்துங்க. ஆனா ஒரு டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இந்த பர்ட்டிகுலர் வென்யூல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ் பண்ணாம நான் பிக் பண்ணணும் அப்படின்னா, அ நவீன் உல்ஹாக், ரவி பிஸ்னாய், குர்னால் பாண்டியா, ஸ்டோய்னிஸ், சாம் கரன், இங்க கேஎல் ராகுல். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6 பிளேயர்ஸ் வர மஸ்ட்டா பிக் பண்ணி போறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். காகிசோ ரபாடோ உடைய பவுலிங்குமே இங்க ஓரளவு டீசென்ட்டா இருந்திருக்கு. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ ஓகே. அதுக்கடுத்து ஹை பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இவங்கலாம் ஹை லெவல்ல பிக் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுல், குயின்டன் டி காக், நிக்கோலஸ் பூரான், ஷிகர் தவான், சாம் கரன், ஸ்டோய்னிஸ், லிவிங்ஸ்டன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோய்னிஸ் அண்ட் சாம் கரனுடைய டீசென்ட் ரெக்கார்ட் இந்த பர்ட்டிகுலர் வென்யூல சூப்பர்பா இருந்திருக்கு. காகிசோ ரபாடோடைய ரெக்கார்ட்ஸும் டீசென்ட்டா இருந்திருக்கு. ஆனா இப்ப ரீசென்ட்டா பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின்டன் டி காக். லாஸ்ட் மேட்ச் கூட இப்ப நிக்கோலஸ் பூரான் ஓரளவு டீசென்ட் ஃபார்ம்க்கு வந்துட்டாரு. ஸோ அதே சமயத்தில ஜிகர் தவான் லாஸ்ட் சீசன் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அந்த விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. அது மாரி லிவிங்ஸ்டனும் ஒரு சில மேட்சஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு சில மேட்ச்ல ஃப்ளாப் ஆகுறாரு. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது கேஎல் ராகுல், ஸ்டோய்னிஸ், சாம் கரன், ஸ்டோய்னிஸ், காகிசோ ரபாடா இந்த 4 பேர் பெஸ்ட்டா பார்க்கலாம். மற்ற 4 பேர்ஸையும் கொஞ்சம் நீங்க ஒரு சில பிளேயர்ஸ மிஸ் பண்ணி தான் பார்க்கணும். அத பார்த்துக்கங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் செகண்ட் பவுல் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா, குயின்டன் டி காக்க மஸ்ட்டா கூட நீங்க பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங்ல நிறைய இன்னிங்ஸ் சூப்பர்பாவே ஆடியிருக்காரு. இல்ல சப்போஸ் லோ ஸ்கோரிங் இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த மாரி மேட்சஸ் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல செகண்ட் பேட்டிங்னா நீங்க குயின்டன் டி காக்க மஸ்ட்டா ட்ரை பண்ணிருக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நிக்கோலஸ் பூரான்ட்ட போறது ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும்.
அது மாதிரி சிகர் தவானும் செகண்ட் பேட்டிங்னா மஸ்ட்டாக பிக் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். லிவிங்ஸ்டன் போத் பேட்டிங்லேயுமே பிக் பண்ணலாம். ஒரு சில டீம்ஸில் ரொம்ப ரேரான டீம்ஸில் மிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா லிவிங்ஸ்டன் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இட்ஸ் ஓகே. ஓரளவு டீசென்ட்டு. ஏன்னா இந்த பிச்சு வந்து ஸ்லோவாக இருக்கக்கான பாசிபிலிட்டி இருக்கும். மீடியம் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு 50 to 60% இந்த 3 பிளேயர்ஸில் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேயர்ஸுமே வர்றதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் கேரண்டீடாக வந்துருவாங்க. ஜிஎல்ல டெஃபினட்டாக இதுலேருந்து 2 பிளேயர்ஸ் வர ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. நவீன் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஒரு கேப்டன் கூட கொடுத்து பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஜிதேஷ் சர்மா வெரி குட் பேட்டிங் டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு. நல்லா ஃபார்மில் இருக்கார். அது மாதிரி ரவி பிஷ்னாயும் ஒரு கேரண்டீடாக 2 விக்கெட்டுங்கிறது கேரண்டீடாக தொடர்ந்து 1 விக்கெட்டாவது மினிமம் எடுத்துருவார். சில நேரங்கள் அந்த 17வது ஓவர் 16வது ஓவர் அந்த மாதிரி பவுல் பண்ணும்போது மோர் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ரவி பிஷ்னாயை பொறுத்தவரை ரிஸ்கியாக கேப்டன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்னா ஒரு பெஸ்ட்டு கேப்டனே கண்ண மூடிட்டு கொடுத்து பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதை பார்ப்போம். பிலோ 50% அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பிளேயர்ஸ் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. ஒரு மீடியமான பிக் ஒரு 40 to 50 அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிஸ்டோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி சிங்கு, அதே சமயத்தில் குர்னால் பாண்டியா ஒரு 30% மேலே பிக் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷீப் சிங். ஸோ இந்த மாதிரி ஒரு டீசென்ட் ரொம்ப கம்மியான பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஓரளவு டீசெண்டாக பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டிக் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸ்லாம் ரொம்ப கம்மியான பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது படிக்கல், தீபக் கூடா, பதோனி உங்களுடைய பிக்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பிளேயர்ஸாவது நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மாதிரி ராகுல் சகார், யாஸ் தக்கூர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலோட ஒரு டீசென்ட், ஹர்ஷீப் சிங்கும் ஓரளவு டீசென்ட் பிக்கிங்கில் இருக்காங்க. இந்த 5 பிளேயர்ஸோட இந்த ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்க 5 பிளேயர்ஸோட பிக்கிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது இந்த 5 பிளேயர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 பிளேயர்ஸாவது நம்ம ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்ல ஒரு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ரேங்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகே. அது மாதிரி இந்த சிங்கு இவருடைய சசாங்க் சிங்குடைய பிக்கிங்குமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பி சிங்கு ஓரளவு கம்மி, ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இல்லை, ஒரு 30% மேலே பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதிலேருந்து பெஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஒரு 3-4 பிளேயர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பதோனியை பிக் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பனிங்கில் தவானை மிஸ் பண்ணுறீங்கன்னா பெரிஸ்டோ பிக் பண்ணிக்கங்க. அதர்வைஸ் 2 பேரையும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸில் ஒருத்தரை பிக் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம பதோனி என்னுடைய சாய்ஸ் படி பெரிஸ்டோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் ஓரளவு டீசெண்டாக விக்கெட் டேக்கராக இருப்பாரோ நான் கெஸ் பண்ணுறேன். நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ குர்னால் பாண்டியா நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 பிளேயர்ஸ் வர என்னுடைய சாய்ஸ் படி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ஹர்ஷல் பட்டேல், யாஸ் தக்கூர், ராகுல் சகர் இந்த மாதிரி நீங்கள் ஹர்ஷல் பட்டேல் கூட ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் டெஃபினட்டாக பிக் பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. லீஸ்ட் பிக்ஸ் அகைன் இவங்களும் லீஸ்ட் பிக்கில் தான் இருக்காங்க. மொய்சின் கான் அண்டு ஹெச்பிரார் பேட்டிங் எபிலிட்டி சூப்பராக இருக்குது. எல்லாம் சப்போஸ் இவங்க டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் அந்த மாதிரி டைமில் ஒரு டீசென்ட் பேட்டிங் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தாலும் டீமில் வந்துடுவார். ஸோ அதனால் இவங்க 2 பேர்லேருந்து ஒரு பிளேயரை பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். மொய்சின் கான் 10th பவுல் பண்ணுவார் பார்த்துங்க. ஸோ ஓகே. இப்போ டாப் ஆர்டர்ஸ் லோ பிக்ஸ், அதாவது டாப் 3 or 4 பேட்டிங்கில் வர்றாங்க, ஆனால் லோ பிக்ஸாக இருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் பி சிங் வந்து நம்பர் 3ல் வர்றாரு. பெரிஸ்டோ ஓப்பன் பண்ணுறாரு. 2 பேருடைய பிக்கிங்குமே கம்மியாக இருக்குது. அப்போ டாப் ஆர்டர் பேட்டிங்கை கண்டிப்பாக நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல் நம்பர் 3ல் வர்றாரு. தீபக் கூடா, பதோனி நம்பர் 4ல் வர்றாரு. தீபக் கூடா நம்பர் 5ல் வர்றாரு. ஸோ அப்போ பார்க்கும்போது தீபக் கூட நம்ம அவாய்ட் பண்ணி பார்த்தாலும் மற்ற 4 பிளேஸ்லேருந்து இங்கே மினிமம் 2 பிளேஸ் வர நீங்கள் பிக் பண்ணி போகணும். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டாப் ஆர்டர் ரொம்ப லோ பிக்காக இருக்கும்போது சில நேரங்களில் ஒரு கேப்டன் வீஸ் கூட ரிஸ்கியாக ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். பதோனி, பெரிஸ்டோ, பி சிங் மாதிரி பிளேஸை பி சிங் கூட ஒரு செஞ்சுரியெலாம் அடிச்சிருக்காரு ஐபிஎல்லை பொறுத்தளவில். அதில் மைண்டில் வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வெனியூ ரெக்கார்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் பிக்கிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 பேர்ஸுடைய ரெக்கார்ட்ஸுமே வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஒரு சில மேட்சஸ் அந்த 5 பேருடைய பதோனி தான் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. இந்த 5 பிளேயர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் இனியில் டீசெண்டாக இருக்குது. டெஃபினட்டாக இவங்களுடைய பிக்கிங் கம்மியாகவும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி இவங்களாம் 4 பேர்லேருந்து ஒரு 3 பிளேயர்ஸாவது நீங்கள் ட்ரை பண்ணி ஒன் சைடாக டீம்ஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த யாஸ் தக்கூர் அல்லது மொய்சின் கான் இந்த மாதிரி நீங்கள் 2 பேரில் ஒருத்தர் யாஸ் தக்கூர் கூட நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு 4 பேரை பிக் பண்ணி போகிறது பவுலர்ஸில் ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுலர்ஸ் கூட ஒரு சில டீம்ஸில் ஒன் சைடாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணலாம். சப்போஸ் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. அது மாதிரி வெனியூ ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது காக்கிஸோ ரபாடோ ஸ்டோயின்ஸுடைய ரெக்கார்ட்ஸுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அவங்களோட பிக்கிங்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 பிளேயர் மஸ்ட் பிக். இந்த 3 பிளேயர்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணி ஆகணும். டீமில் டெஃபினட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணுங்கள் உங்கள் டீமை. ஜிதேஷ் சர்மாவுடைய பேட்டிங் டீசெண்டாக இருக்குது.
பி சிங்கு இனிஷியலாக ஹார்ட் ஹிட் பண்ணி ஆடுறதுனால நம்பர் 3ல பேட்டிங் வராரு. அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெச் பிரார் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 பிளேயர்லேருந்து டெஃபினட்டாக ஒரு பிளேயர்ஸ் வருவாங்க. எல்லாருமே சிதேஷ் சர்மாவை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம மாற்றி யோசிக்கணும்னா பி சிங் அல்லது ஹெச் பிராரை ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான பேர் யாரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாம் கரனை அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கேஎல் ராகுல், ஸோ அதுக்கடுத்து குயின் டிகாக், ஷிகர் தவான், இந்த மாதிரி கேப்டன் விசியில் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. கேஎல் ராகுல் அண்டு சாம் கரன் சூப்பர்பாக இருக்குது இந்த பர்டிகுலர் வெனியூவில். ப்ரீவியஸ் 2022 சீசன்லாம் கேஎல் ராகுலுடைய பேட்டிங் பக்காவாக இருந்தது லக்னோவை பொறுத்தளவில். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பிக் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் நான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணலாம்? இப்போ வந்து பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் வந்துருப்பதில்லை. ஸோ அதனால் பதோனி வந்து ஆனால் ஒரு சில ஓவர் பவுலிங் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல ரிஸ்கே ட்ரை பண்ணிக்கிங்க. அதர்வைஸ் சாம் கரன், ஸ்டோயினிஸு, குர்னால் பாண்டியா நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அதுக்கடுத்து பவுலிங்கில் நீங்கள் வந்து காகிசோ ரபாடா, நவீன் உல்ஹாக், ஹர்ஷீப் சிங் இந்த மாதிரி நீங்கள் போகிறது, ஏன்னா இனிஷியல் அண்ட் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இந்த 3 பேரில் போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக நினைக்கிறேன். அதர்வைஸ் இவங்க 2 பேரை நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ். ஸோ என்னுடைய சாய்ஸ் படி இதிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன், ஸ்டோயினிஸு, குர்னால் பாண்டியா, காகிசோ ரபாடா, ஹர்ஷீப் சிங்கு, நவீன் உல்ஹாக் இந்த 5 பேர் 6 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 6 பேருக்குள்ள ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் லீஸ்ட் பிக்கில். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ பார்த்துங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிரேட்டாக இருப்பார். ஏன்னா நவீன் உல்ஹாக்கு 4 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. ஹர்ஷீப் சிங்கு ஐபிஎல்லில் எப்போவுமே 4 விக்கெட் 5 விக்கெட் ஏதாவது ஒரு மேட்ச் எடுத்துருவார். ஸோ அது லீஸ்ட் பிக்கில் இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் கரன் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கு, காகிசோ ரபாடா ஓரளவு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆடுவார். குர்னால் பாண்டியா பேட்டிங் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். பவுலிங்லேயும் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்டோயினிஸ் பவுல் பண்ணால் டெஃபினட்டாக விக்கெட்ஸ் எடுப்பார். இந்த பர்டிகுலர் வெனியில் பவுல் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இந்த பர்டிகுலர் வெனியில் ரெக்கார்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கனால கொஞ்சம் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அது இருக்குது. ஸோ அந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இது ஒரு மாடல் டீமு. இந்த டீமை பொறுத்தளவில் நான் வந்து கேஎல் ராகுல் கேப்டனாகவும் விசி வந்து ரவி பிஷ்னாயும் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த 2 பிளேயரை நீங்கள் மாற்றி ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோசின் கான் ஏதாவது செகண்ட் பவுல் பண்ணுறதுனால மொய்சின் கான் பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். லிவிங்ஸ்டன் கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீம்ஸை நீங்கள் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறையா மேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மைண்டில் கேட்ச் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கு உங்கள் டீம்ஸை செட் பண்ணுங்கள். இப்போ நிறையா மேட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் தட் இஸ் வென்யூ அதை பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் பேட்டர்ஸ் ஓப்பனர்ஸில் 2 டீம்ஸ்லையுமே அவுட் ஆயிருக்காங்க. அப்போ டாப் 4 பேட்ஸ்மேனாக அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி ஒரு டீம் போடுங்க. அப்போ அதுக்கேற்றவரை அப்போ கீழே உள்ள பவுலர்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் பவுலர்ஸை பிக் பண்ணணும். அதை பார்த்துங்க எந்த பவுலர்ஸ், ஏன்னா 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க பவுலர்ஸு. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்னா இனிஷியல் பவுல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே இம்பேக்ட் பிளேயரில் பார்த்துருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங்கு இனிஷியல் ஓவர் பவுல் பண்ணுவார். சில நேரங்களில் ரபாடாவும் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அப்போ இனிஷியல் பவுலர்ஸை பிக் பண்ணணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் கூட நிறைய நேரங்களில் இனிஷியல் இப்போ காகிசோ ரபாடா இனிஷியலாக பவுல் பண்ணலை அப்படின்னா சாம் கரன் இனிஷியலாக பவுல் பண்ணுவார். இந்த 3 பவுலர்ஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ இவங்களில் இருந்து அப்போ டாப்பில் 2 விக்கெட் போகுது அப்படின்னா யார் விக்கெட் எடுப்பாங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ அந்த மைண்டில் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். 2 டீம்ஸ்லையுமே டாப் ஆர்டர் அவுட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஆனால் கேஎல் ராகுலை அவாய்ட் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். அதுக்கடுத்து டாப் ஆர்டரில் 2 டீம்ஸ்லையுமே ஒவ்வொரு பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் பேட்ஸ்மேனில் 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3, 4ல் ஒரு பேட்ஸ்மேன் அவுட் பண்ணி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸை நீங்கள் எடுத்து கீழே உள்ள மிடில் ஆர்டரில் யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் திங்க் பண்ணி உங்கள் டீம்ஸை செட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியல் பவுலர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது நவீன் உல்ஹாக்கு. அந்த மாதிரி வந்து மோசின் கான் கூட நீங்கள் மாற்றி கூட ட்ரை பண்ணுவோம். இனிஷியலாகவே விக்கெட்ஸ் விழுகிறது மாதிரியும் நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி இனிஷியலாக ஒரு 3 விக்கெட் கால் விழுது ஃபஸ்ட் பவுல் பண்ணுற டீமுக்கு, யார் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருந்து அந்த மாதிரி அதில் டெத்துலேயே பவுல் பண்ணுறக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி கேஸ் பண்ணும்போது நவீன் உல்ஹாக்கு, மோசின் கான் இந்த மாதிரி பவுலர்ஸை நீங்கள் வந்து ஒரு கேப்டன் விசி கொடுத்து டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல், குயின் டிகாக் இந்த மாதிரி பேட்ஸ்மேனை நீங்கள் விசியாக கொடுக்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும்.
இல்ல, இந்த மாரி ஒரு மிடில் ஆர்டர் வந்து தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. பவுலிங்லேயும் சில நேரங்கள்ல ஸ்டோய்னிஸ் ஓப்பன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாரி நம்ம கெஸ் பண்ணும்போது, டாப் ஆர்டர் குயின் டிகாக் அவுட் ஆயிறாரு. கேஎல் ராகுல் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாரு. அப்ப ஸ்டோய்னிஸ் ஒரு நம்பர் 5ல பேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாரி நீங்க கெஸ் பண்ணீங்க அப்டின்னா, அப்ப ஸ்டோய்னிஸ்க்கு ஒரு ஒரு கேப்டன் விசி, குர்னால் பாண்டியாவுக்கு ஒரு கேப்டன் விசி. அந்த மாரி மாத்தி மாத்தி டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணி போறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். அதே மாரி இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மிடில்ல உள்ள பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்டின்னா, சாம் கரன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அல்லது ஒரு சிதேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன் இந்த மாரி பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப மிடில்ல வரக்கூடிய அப்ப டாப்ல நீங்க அவுட் பண்றீங்கன்னா, அதுக்கு ஏத்தவாறு கீழ உள்ள பவுலர்ஸ நீங்க பிக் பண்ணணும். அந்த மாரி ஒரு டிஃபரெண்ட் சினாரியோ பிக் பண்ணி பாருங்க. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டீம நீங்க செட் பண்ணும்போது, உங்களுக்கு ஜிஎல் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்கு. ஏன்னா இந்த பர்ட்டிகுலர் வென்யூல எந்த மாரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மேட்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோர் ஸ்கோரிங் அமையும் போதெல்லாம் டாப் ஆர்டர் காலியா இருக்காங்க. 2 டீம்ஸ்லயுமே. அந்த 4 டாப் 4 பேட்ஸ்மேன்ல ஒரே ஒரு பேட்ஸ்மேன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி கெஸ் பண்ணிக்கங்க. சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 4 பேட்ஸ்மேன்ல 2 சைடுமே ஒவ்வொரு பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய 3, 4 பேட்ஸ்மேன் அவுட் ஆயிருக்காங்க 2 சைடுமே. அந்த மாரி டிஃபரெண்ட் சினாரியோ ஒரு டிஃபரெண்ட் ஐடியாஸ கெஸ் பண்ணி நீங்க ஜிஎல் டீம் கிரியேட் பண்ணும்போது, உங்களுக்கு நல்ல ஜிஎல் டீம்ஸ் அமைவதற்கான நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் வென்யூவ பொறுத்தளவுல வெற்றி வாய்ப்பு அப்டின்னு பார்க்கும்போது, லக்னோவுக்கு அதிகமா இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாரி கெஸ் பண்ணி கூட உங்க டீம செட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க என்ன கெஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்தவாறு டிஃபரெண்ட் டீம செட் பண்ணி போறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். நீங்க ஒரு எஸ்எல் போறீங்க அப்டின்னா, ஆல்ரவுண்டர்ஸ்ல போறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். சாம் கரன் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோய்னிஸ் இந்த மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர்ஸ்ல கேப்டன் விசி குடுக்குறது நல்ல ஒரு நீங்க லீஸ்ட் அதாவது நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னா குர்னால் பாண்டியா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்க கேஎல் ராகுல விசியா ட்ரை பண்ணி போறதே நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். ஜிஎல் டீம்ஸ பொறுத்தவரையில டெஃபினட்டா பவுலர ட்ரை பண்ணி பாருங்க. நவீன் உல்வாக் அண்ட் காகிசா ரபாடா 2 பேருமே 4 விக்கெட், 5 விக்கெட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஹர்ஷீப் சிங் கூட அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனா ரீசென்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இந்த மாரி ஒரு இனிஷியல் மேட்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லக்னோவ பொறுத்தவரையில ஒரு ஸ்டார்ட்டிங் இப்ப தான் ப்ளே பண்றாங்க. கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும் பிட்ச்ல. அந்த மாரி டைம்ல விக்கெட்ஸ் எடுப்பதற்கான நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. இதெல்லாம் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாஸ கிரியேட் பண்ணி உங்க டீம்ஸ செட் பண்ணுங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் நான் டீம் செட் பண்ணி குடுக்க போறேன். 20 டீம் இன்னைக்கு குடுக்க போறேன். நம்ம பிரைம் ஆஃபர் எஸ்டர்டே குடுத்த பிரைம் ஆஃபர் கன்டின்யூ பண்றோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தா நம்ம பிரைம்ல ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.